ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் மீ டிஎன்பிசி சேனல். இந்த வீடியோவில் நாம் குப்தர்கள் வரலாறு தான் பார்க்க போகிறோம். இதுதான் வரலாறில் நம்ம போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. அப்படியே அதை கண்டினியூ பண்ணி ஃபுல் வரலாறும் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவோம். முழுக்க இது குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் குரூப் 4க்காகவும் எடுத்துருக்குறோம். அதே சமயம் குரூப் 1 லெவனில் எடுத்துருக்குறோம். 6th புக்கு 11th புக்கு வேறு ஒரு சில சோர்ஸ்லேருந்துலாம் சேர்த்து மொத்தமாக கம்பைன் பண்ணி தான் எடுத்துருக்குறோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ஸ்டோரி டைப்பில் தான் இந்த வீடியோவை நான் கொண்டு போக போகிறேன். இதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது அந்த எஃபர்ட் ரொம்ப குறைஞ்சிரும். ஈஸியாக அந்த கதையை கேட்கும்போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். சரிங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம கமெண்ட்டில் தனித்தனியாக பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் லிங்க் ஷேர் ஆகும். அந்த நேம் வச்சு தாங்க லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்காது. அதனால் பிடிஎஃப் வேணுன்றவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். குப்தர் வரலாறு இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, குப்தர்கள்னு ஒரு பேரரசு இருந்ததுக்கான ஆதாரங்களாக எது இருக்குது, இலக்கிய ஆதாரங்கள் எது, தொல்லியல் ஆதாரங்கள் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து குப்த பேரரசை தோற்றுவித்தது யார், அந்த குப்த பேரரசுக்கு அடித்தளமிட்டது யார், குப்த பேரரசை அதை உருவாக்குனது யார், குப்த அரசர்களே சிறந்த அரசர் யார், கவிராஜான்னு அழைக்கப்பட்டது யார், குமாரதேவியை திருமணம் செஞ்ச அரசர் யார், குபேரநாகாவை திருமணம் செஞ்ச அரசர் யார், தன் மகளான பிரபாவதியை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தாரு, நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய குப்த அரசர் யார், நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தது யார், ஹீனர்களிடம் சண்டை போட்டது யார், சாகர்களிடம் சண்டை போட்டது யார், மெக்ரூலி இரும்பு தூண் யாருது, அலகாபாத் கல்வெட்டு யாருது, இப்படி ரொம்ப முக்கியமாக அந்த அரசருடைய வரலாறை ஒரு ஸ்டோரி டைப்பில் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வகையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்த கால வரலாற்று சான்றுகள், அதாவது குப்தர்கள்னு ஒரு பேரரசர்கள் இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளை ஆட்சி செஞ்சாங்க. இந்தந்த அரசர்கள்லாம் குப்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலக்கியங்கள், பொறிப்புகள், நாணயங்கள், புராணங்கள், இது எல்லாமே குப்தர்களுடைய ஆட்சி காலத்துக்கும் அவங்க ஆட்சி செய்த பகுதிகளுக்குமான சான்றுகளாக விளங்குது. இதை பற்றி நாம் பின்னாடி பார்க்கலாம். அப்போ தான் அதுக்கு தெளிவாக புரியும். நாம் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீகுப்தர்னா யார், இந்த குப்த பேரரசை தோற்றுவித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறது மௌரிய பேரரசு தான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த மௌரிய பேரரசு என்னதுன்னா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. அதன் விளைவாக பல சிற்றரசர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்து கொண்டு வலிமையற்ற அந்த மௌரிய அரசுக்கு கப்பம் கட்டுறதை நிறுத்திடுறாங்க. அதனால் முழுவதுமாக மௌரிய பேரரசே வீழ்ச்சி அடைஞ்சிருது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு குறுகிய பகுதியுடைய அரசராக இருக்கிறவர் தான் இந்த ஸ்ரீகுப்தர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை ஒரு சுதந்திர அரசராக அறிவிச்சுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட பகுதி, இன்னும் உதாரணமாக சொன்னால் பீகார், வங்காளம் போன்ற பகுதிகளை இவர் ஆட்சி செய்கிறாரு. அந்த பகுதியில் தன்னை ஒரு அரசராக அறிவித்து கொள்கிறாரு. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவரை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சுதந்திர அரசுகளை தோற்கடித்து தன்னுடைய நாட்டோட எல்லையை விரிவுபடுத்த ஆரம்பிச்சாரு. அவர் விரிவுபடுத்தின அந்த பகுதியில் அடித்தளமிடவும் ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவர் பேர் கடோத்கச்சன். இந்த ஸ்ரீகுப்தர் தான் குப்த அரசை தோற்றுவித்தவர். புரியுதுங்களா? இந்த ஸ்ரீகுப்தர் தான் குப்த அரசை தோற்றுவிக்கிறார். எப்படி தோற்றுவிக்கிறாரு? மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருது. அதனால் அது பக்கத்தில் கூட சின்ன ராஜ்யங்கள்லாம் இணைச்சி குப்த பேரரசை தோற்றுவிக்கிறாரு ஸ்ரீகுப்தர். இவர் ஆட்சி செய்த பகுதி, முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டால் பீகார், வங்காளம். இந்த ஸ்ரீகுப்தருடைய ஒரே மகன் யாருன்னு கேட்டால் கடோத்கஜன். இந்த ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகனுமான கடோத்கஜன், இவங்க ரெண்டு பேருமே வரலாற்றில் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீகுப்தருடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால், குப்தர் கால நாணயத்தில் முதல்ல அச்சேரிய வடிவம் இந்த ஸ்ரீகுப்தருடைய வடிவம் தான். சரி, இவங்களை பற்றி வேறு என்ன தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க காலத்தில் வேறு எந்த விதமான இலக்கிய சான்றுகளோ தொல்லியல் சான்றுகளோ இல்லாததால் வரலாற்றில் இந்த கடோத்கஜன் மற்றும் ஸ்ரீகுப்தர் தொடர்பான செய்திகள் நமக்கு அதிக அளவில் கிடைக்கல. சரி, அடுத்தது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஸ்ரீகுப்தரின் மகன் சந்திரகுப்தர் ஆவார். ஸ்ரீகுப்தருடைய மகன் கடோத்கஜன். இந்த கடோத்கஜனுடைய மகன் தான் முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தர் காலத்திலிருந்து தான் குப்த பேரரசுக்கான சகாப்தமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வரலாற்றாளர்களை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவர்தான் குப்த பேரரசின் முதல் பேரரசர் ஆவார். மேலே பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீகுப்தர் மற்றும் கடோத்கஜன் 2 பேரையுமே வந்து நம்ம மகாராஜான்னு சொல்லியிருப்போம். அதுக்கான காரணம் என்ன? இங்கே இவரை பாருங்க, குப்த பேரரசின் முதல் பேரரசர்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜனும் வந்து ஒரு பேரரசை நிறுவவில்லை, பேரரசை நிறுவுவதற்கான ஒரு நாட்டை தான் வந்து உருவாக்கி அடித்தளமிட்டு தந்தாங்க. அந்த நாட்டை அடிப்படையாக கொண்டு அந்த இராணுவ பலத்தின் மூலமாக தனது நாட்டை பல நாடுகளோடு இணைத்து ஒரு பேரரசாக உருவாக்கியவர் தான் இந்த முதலாம் சந்திரகுப்தர். அதனால தான் குப்த பேரரசுடைய சகாப்தமே இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய காலமான 320 தொடங்குன்னு சொல்லிட்டு பல வரலாற்று அறிஞர்கள் வந்து கருதுறாங்க. சரி, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த முதலாம் சந்திரகுப்தரை வந்து எப்படி உருவாக்குனாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் வந்து வரணும். சரிங்களா? அந்த ஒரு கதையை வந்து நம்ம பார்த்தலாம். வட இந்தியாவில் மொத்தம் 12 மகாஜனங்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. மகாஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மகதம், கோசலம், லிச்சாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய ராஜ்யங்கள் வந்து வட இந்தியாவை தனித்தனியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் இருந்த ஒரு முக்கியமான கனசங்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த லிச்சாவின்னு சொல்லக்கூடிய கனசங்கம். இந்த பகுதி எங்கே இருக்குதுன்னா நேபாள நாட்டுக்கும் கங்கை நதிக்கும் இடைப்பட்ட ஒரு பெரிய பரந்த பகுதியை தான் இந்த லிச்சாவிய இன மக்கள் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வம்சத்தில் வந்த இளவரசி தான் குமாரதேவி. இந்த குமாரதேவியை முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவருடைய இவ்வளோ பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமே இந்த திருமணம் தான். என்ன ஆச்சு இந்த திருமணத்தின் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவியை சேர்ந்த பெரிய படைபலத்தை வந்து முதலாம் சந்திரகுப்தர் தலைமையேற்றி நடத்தி வட இந்திய பகுதியில் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றாரு. இதன் விளைவாக ஒரு அரசராக இருந்து ஒரு மகாராஜாவாக இருந்த குப்த அரசை வந்து இவர் பேரரசாக நிறுவுறாரு. அதுக்கு முக்கியமான காரணமே லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த இந்த குமாரதேவின்ற இளவரசியை திருமணம் செஞ்சது தான். இதை எதை வச்சு உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு அரசர் ஒரு நாடு ஒரு நாணயத்தை வெளியிடுது அப்படின்னா அந்த நாட்டுடைய பெருமை, அந்த அரசருடைய வடிவம், அந்த நாட்டுடைய பொக்கிஷம், அந்த நாட்டுடைய சிறப்பை பற்றி தான் அந்த நாணயம் வந்து எடுத்து சொல்லும். அந்த நாட்டுடைய மொழியை பற்றி அந்த நாணயம் வந்து எடுத்து சொல்லும். அப்படி இந்த முதலாம் சந்திரகுப்தரை வெளியிட்ட அந்த நாணயத்தில் முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவியும் இருந்த இவங்க 2 பேர் இருந்த உருவம் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் இது வந்து வியப்புக்குரியதே இல்லை. அந்த உருவத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டுடைய பெயர் குப்தர்கள் அப்படின்னா குப்த பேரரசு, பீகார், வங்காளம் ஏதோ ஒன்று வந்து அவங்க இணைச்சிருக்கலாம். இவ்வளோ ஏன் பாடலிபுத்திரத்தை தலைநகராக வச்சு கூட பிற்காலத்தில் வந்து அவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்தால் அந்த பாடலிபுத்திரத்தை கூட இவங்க அந்த நாணயத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் லிச்சாவியான்னு சொல்லி பதிவு செய்யும் பொழுதே நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாம் சந்திரகுப்தருடைய ஆட்சிக்கு மிக பெரிய அளவில் இந்த லிச்சாவியா வம்சம் வந்து பங்களிப்பு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் இதை புரிஞ்சுக்கணும். இந்த பெரிய வெற்றிகளுக்கு பிறகு இவர் குப்த பேரரசின் முதல் பேரரசர்னு அறியப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் மகாராஜா, அதிராஜா அல்லது அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று முதல்ல அழைக்கப்படுறதும் இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவர் போர் செஞ்சார், லிச்சாவிய இளவரசி குமாரதேவி திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், குப்தர் காலத்தில் மிக 2 முக்கியமான கல்வெட்டு இருக்குது. ஒன்று அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு, இன்னொன்று மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இந்த மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய பரவலான போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இதன் மூலியமாக தான் குப்த பேரரசின் சகாப்தத்தை 320 கிபி 320ஆம் ஆண்டு தொடங்கும் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு மூலயமா நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். அப்போது முதலாம் ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர்னா யாருன்னு ரிவைஸ் பண்ணிடலாம். இவர் தான் வந்து குப்த பேரரசை தோற்றுவிக்கிறாரு. இவர் பீகார் மற்றும் வங்காளத்தை வந்து ஆட்சி செய்கிறாரு.
இவருடைய பையன் பேர் வந்து கடோத்கச்சன். இவங்க 2 பேருமே வந்து மகாராஜான்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. குப்த நாணயங்கள்ல முதலா அச்சேரிய வடிவம் வந்து ஸ்ரீகுப்தர்து. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர்னு பார்க்கும்போது இவர் கடோத்கச்சனுடைய மகன். இவரே குப்த பேரரசின் முதல் பேரரசர். முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா, அதிராஜா அல்லது அரசர்களுக்கு அரசன் என்று முதலில் அழைக்கப்பட்டார். லிச்சாவியுடன் மன உறவு கொண்டதன் மூலம் அவர் தனது வலிமையை பெருக்கிக் கொண்டார். அக்குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி என்ற இளவரசை மணந்து கொண்டார். மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அவரது பரவலான போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுகிறது. கிபி 320ஆம் ஆண்டு தொடங்கும் குப்த சகாப்தத்தை நிறுவியவர் முதலாம் சந்திரகுப்தர் என்ற கருத்தும் நிலவுகிறது. சரிங்களா, ஸ்ரீகுப்தர் இல்லப்பா, முதலாம் சந்திரகுப்தர் தாங்க இது உருவாக்குனாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லவும் செய்கிறாங்க. அடுத்தது, இவர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் இவருடைய உருவம் மற்றும் இவரது மனைவியான குமாரதேவியின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த நாணயங்களில் லிச்சாவியா என்னும் வாசகமும் இடம்பெற்றிருந்தது. லிச்சாவியா என்பது பழமையான கனசங்கங்களில் ஒன்று. இது கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ ஸ்ரீகுப்தரை பற்றி பார்த்தாச்சு, முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது, குப்த பேரரசர்லேயே மிக முக்கியமான அரசர், குப்த பேரரசர்லே மிக தலை சிறந்த ஒரு அரசர், புலவர்களை வந்து ஆதரித்த ஒரு அரசர், கவிதை மேலே வந்து பிரியம் கொண்டவர், இசையின் மேலே வந்து பிரியம் கொண்டவர். இதனால் வந்து இவர் கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு பட்டமும் பெற்றிருக்கிறாரு. வட இந்தியா மேலே 9 போர், தென்னிந்தியா மேலே 12 போர், இன்னும் குறிப்பாக சொன்னால் பல்லவ நாட்டை ஆட்சி செய்த விஷ்ணு கோபனை தோற்கடித்து வெற்றி வாகை சூடிய சமுத்திரகுப்தரை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். இந்த சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய மிக முக்கியமான கல்வெட்டு எதுன்னு கேட்டால் அலகாபாத் கல்வெட்டு. இவர் ஆதரித்த அறிஞர் யாருன்னு கேட்டால் ஹரிசேனர். இந்த அலகாபாத் கல்வெட்டில் ஒரு மெய்கீர்த்தியை வந்து ஹரிசேனர் எழுதுறாரு. 33 வரி கொண்ட ஒரு மெய்கீர்த்தி. அது வந்து சமுத்திரகுப்தருடைய போர் வெற்றிகளை பற்றியும் அவருடைய சிறப்புகளை பற்றியும் சொல்லுது. அந்த 33 வரிகளை வந்து இந்த அலகாபாத் கல்வெட்டில் வந்து இடம்பெற்று இருக்குது. ஹரிசேனர் தான் வந்து இதை எழுதியிருக்கிறாரு. சரிங்களா. முதலாம் சந்திரகுப்தரின் மகனான சமுத்திரகுப்தரும் தன்னுடைய நாட்டுடைய எல்லைகளை வந்து விரிவுபடுத்தணுன்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அதனால் இவர் செஞ்ச அந்த போர்களை வந்து 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி வட இந்திய அரசுகள் மேலே மேற்கொண்டது. 2வது தென்னிந்திய அரசுகளுக்கு மேலே மேற்கொண்டது. 3வது பகுதி வட இந்தியாவில் எஞ்சியிருந்த பகுதிகள் மேலே மேற்கொண்ட போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரகுப்தருடைய போரை வந்து மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அப்படி இவர் முதல்ல வந்து போர் செஞ்சு வெற்றி பெற்ற அரசர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அச்சுதன், நாகபாணன், இவங்க 2 பேரும் தான் அவருடைய முதல் போரில் வந்து வெற்றி பெறாரு. இவங்க வந்து வட இந்தியாவை சேர்ந்தவங்க. வட இந்தியாவை சேர்ந்த மொத்தம் 9 அரசுகளை வந்து சமுத்திரகுப்தர் வந்து கைப்பற்றுறாரு. அதன் பிறகு வந்து தென்னிந்தியா மேலே வந்து படையெடுத்து வர்றாரு. இந்த தென்னிந்தியா மேலே படையெடுத்து வரக்கூடிய இந்த போருடைய பேரை வந்து தட்சிணபாதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மொத்தம் 12 அரசர்கள், 12 நாடுகளை வந்து இந்த சமுத்திரகுப்தர் வந்து தென்னிந்திய பகுதிகளில் வந்து கைப்பற்றாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் நம்ம பல்லவ பகுதி. பல்லவ மன்னன் காஞ்சிபுர பகுதி விஷ்ணு கோபனை வந்து என்ன பண்ணுறாருனா தனது போர் மூலயமா வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றது பிறகு வந்து விஷ்ணு கோபன் வந்து இந்த சமுத்திரகுப்தருக்கு கப்பங்கட்டியும் வராரு. அதன் பிறகு மீண்டும் வட இந்தியாவில் எஞ்சி இருக்கக்கூடிய மிச்சமீதி பகுதிகள் மேலேயும் வந்து போர் எடுத்து போகிறாரு சமுத்திரகுப்தர். அப்படி போர் எடுத்து போய் அதுலேயும் வெற்றி பெறார். இப்படி இந்த 3 நிலைகள்லையும் இவர் வந்து போரில் வந்து வெற்றி மட்டுமே பெறாரு. அப்படி இந்த 3 நிலைகளுடைய இறுதியில் தான் வட இந்தியாவில் 9 அரசர்கள், தென்னிந்தியாவில் 12 அரசர்களை வந்து இவர் வெற்றி கொள்கிறார். இவ்வளோ பேரை வெற்றி கொண்டாலுமே கூட இவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே இருந்த ஒரே ஒரு பகுதி எதுன்னு சொல்லி கேட்பாங்க, அது பஞ்சாப். இவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியில் இருந்த ஒரே ஒரு பகுதி பஞ்சாப். இவருடைய இந்த மிகப்பெரிய இராணுவ வெற்றியின் காரணமாக இவர் வந்து இந்தியாவின் நெப்போலியன் சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் போர் செஞ்சு வெற்றி பெற்ற பிறகு ஒரு அஸ்வமேதம் யாகம் ஒன்று நடத்துகிறார். அந்த அஸ்வமேத யாகத்தில் வேள்வியில் கலந்துக்கிறார். இவர் அஸ்வத்தை வந்து அவருடைய எல்லைகளை தாண்டியும் கடந்து ஓட விடுறாரு. இதன் மூலம் அவருடைய பேரரசை வந்து மேலும் வந்து விரிவுபடுத்துகிறாரு. இந்த சமுத்திரகுப்தரை வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த வந்து ஒரு விஷ்ணு பக்தர், ஒரு வைணவராக இருந்த போதுமே வந்து வசுபந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த புலவரை வந்து இவர் ஆதரிக்கிறார். ஏற்கனவே ஹரிசேனரையும் இவர் தான் ஆதரிச்சிருக்காரு. இதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சமுத்திரகுப்தர் வந்து ஒரு வைணவர். அப்படி வைணவராக இருந்தாலுமே கூட அவர் வசுபந்துன்னு சொல்லக்கூடிய இந்த புத்த புலவரை வந்து இவர் ஆதரிக்கிறார். இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் ஒரு
வைணவ அரசராக இருந்தாலுமே கூட மற்ற மதங்களை மற்ற சமயங்களை வந்து சகிப்புத்தன்மையுடன் நடத்திருக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் வந்து இதை நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? சரி, இவருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடியினங்கள். இந்த ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடிகள் வந்து இவருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டதுனால அந்த பழங்குடியினுடைய வலிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதை ஒட்டின பகுதிகளில் தான் ஈனர்கள்னு சொல்லக்கூடிய இன்னொரு வம்சம் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்படி இந்த ராஜஸ்தான் பழங்குடியினுடைய வலிமை குறைஞ்சதன் காரணமாக இந்த ஈனர்களுடைய தாக்குதலுக்கு அடிக்கடி இந்த ராஜஸ்தான் வந்து உள்ளாகுது. இதனால் பிற்காலத்தில் குப்த பேரரசியே இந்த ஈனர்களை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இது வந்து வழிவகுத்துருது. இந்த குப்த பேரரசு வீழ்ச்சடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய காரணமே வந்து இந்த ஈனர்கள் தான். அதை பின்னாடி பார்க்கலாம். என்னதான் வந்து சமுத்திரகுப்தர் வந்து நாட்டை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகள் மேலே வந்து போர் எடுத்து போனாலுமே கூட இந்த சமுத்திரகுப்தர் வந்து மிக சிறந்த ஒரு இசை பிரியர், ஒரு கவிதை பிரியர். அதனால தான் இவர் வீணையோடு இருக்கக்கூடிய அந்த உருவத்தை வந்து இவருடைய நாணயங்களில் வந்து இவர் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுறாரு. மிகப்பெரிய போர் குணம் கொண்ட ஒரு பெரிய போர் தளபதி இவர், ஒரு மிகப்பெரிய போர் தளபதி இந்த சமுத்திரகுப்தர். அதே சமயம் வந்து கவிதை இசைக்கு உள்ளான ஒரு நபர். கவிராஜான்னு சொல்லிட்டு குப்த பேரரசில் அழைக்கப்பட்ட ஒரே அரசர் யாருன்னு கேட்டால் நம்ம சமுத்திரகுப்தர் தான். அதனால தான் அவருடைய உருவம் வந்து வீணையுடன் அமர்ந்திருக்கிற மாதிரி நாணயங்களில் வந்து பொறிச்சிருக்கிறாரு. சரிங்களா? சரி, இவருடைய சமகாலத்து ஆட்சியாளர் யாருன்னு கேட்டால் இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, வாங்க இதை சமுத்திரகுப்தரை பற்றி ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த அரசரை வந்து நம்ம பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் இவர் வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய மகன். குப்த அரச வம்சத்திலே வந்து தலை சிறந்த அரசர் இவர் தான். இவரின் அவைகள புலவர் யாருன்னு கேட்டால் அரிசேனர். இவரின் பெருமைகளை பற்றி குறிப்பிடுவது அலகாபாத் தூண் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தர்னா அலகாபாத்து கர்த்தூன் கல்வெட்டு. நல்லா சமுத்திரம் அகலமாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்க. சரிங்களா? அதே சமயம் சமுத்திரகுப்தருடைய அவைகள புலவர் யாருன்னு கேட்டால் ஹரிசேனர். சமுத்திரகுப்தர் ஆதரித்த புலவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் வசுபந்து. சரிங்களா? அடுத்தது ஹரிசேனருடைய பிரியாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் செதுக்கப்பட்டிருக்கு. அது மொத்தம் 13 வரி. சரிங்களா? இவரது ஆட்சிக்கான, அதாவது சமுத்திரகுப்தருடைய ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் இந்த அலகாபாத் கல்தூன் தான். அவருடைய படையெடுப்பு மொத்தம் 3 நிலையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னன்னு பாருங்கள், வட இந்திய படையெடுப்பு, தென்னிந்திய படையெடுப்பு, எஞ்சிய வட இந்திய பகுதிகள் மேலே மீண்டும் படையெடுப்பு. அவ்வளோதான். தென்னிந்திய ஆட்சிக்கு எதிராக இவர் வந்து நடத்தின அந்த படையெடுப்பு பேர் என்ன சொன்னால் தட்சிணபாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாரி வட இந்தியா மேலே வந்து மேற்கொண்ட படையெடுப்புக்கும் ஒரு பேர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய 11th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அந்த பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் தேடி பார்த்தா என்னால் எடுக்க முடியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்ட்டு. இந்த படையெடுப்பின் போது, அதாவது தட்சிணபாதா படையெடுப்பின் போது தான் காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்ச விஷ்ணு கோபனை வந்து வெற்றி கொள்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சமுத்திரகுப்தர் தனது முதலாவது படையெடுப்பில் அச்சுதன் நாகபாணன் இருவரையும் முறியடித்து அவ்விரு அரசர்களையும் முறியடிக்கப்பட்டு அவர் நாட்டை வந்து சமுத்திரகுப்தர் இணைச்சிக்கிறார். பின்னர் அவரது தென்னிந்திய படையெடுப்பின் போது 12 ஆட்சியாளர்கள் முறியடித்ததாக அந்த அலகாபாத் இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து சொல்லுது. சரிங்களா? அடுத்தது சமுத்திரகுப்தருடைய 3வது படையெடுப்பு எஞ்சியிருந்த வட இந்திய அரசுகளை முறியடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. 9 அரசர்களுக்கு எதிராக போரிட்ட அவர்களை அழித்து ஆட்சி பகுதியில் பேரரசோடு இணைத்து கொண்டார். அவர்களது பெயர்களும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. சரிங்களா? ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடியினர் சமுத்திரகுப்தருக்கு கப்பம் கட்டினாங்க. பஞ்சாப் சமுத்திரகுப்தரின் ஆட்சி அதிகாரத்துக்கு வெளியே இருந்தது. ரெண்டுமே முக்கியம். கப்பம் கட்டினது ராஜஸ்தான், வெளியே போனது பஞ்சாப். சரிங்களா? இந்த இராணுவ வெற்றிக்கு பிறகு சமுத்திரகுப்தர் வந்து அஸ்வமேத யாகம் நடத்துகிறாரு. தனது இராணுவ சாதனைக்காக இவர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு இது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்க கொஸ்டின் இது. சரிங்களா? அதேமாதிரி பாடல்களை இயற்றும் திறன் பெற்றதால் இவர் கவிராஜா என அழைக்கப்படுறாரு. அவரது நாணயங்களில் வீணையுடன் அமர்ந்திருக்கும் காட்சி பொறிக்கப்பட்டுள்ளது. அரிசேனர் உள்ளிட்ட பல்வேறு புலவர்களையும் அறிஞர்களையும் அவர் ஆதரித்தார். சிறந்த வைணவராக திகழ்ந்த அவர் பிற சமயங்களையும் சகிப்புத்தன்மையோடு நடத்தினார். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை வந்து ஆதரிக்கிறாரு. இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்து அரசராவார். அவ்வளோதான். இப்போ ஸ்ரீகுப்தர் பார்த்துட்டோம், முதலாம் சந்திரகுப்தர் பார்த்துட்டோம், சமுத்திரகுப்தரும் பார்த்துட்டோம்.
அடுத்தது குப்த பேரரசில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்க்க போகிறோம். சாதாரண ஆளு கிடையாதுங்க. இவர் சமுத்திரகுப்தர் மாதிரியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்கிறாரு. இவர் வந்து சமுத்திரகுப்தருடைய மகன் தான். இவர் வந்து சமுத்திரகுப்தருக்கு பின்னாடி வந்து அரியணை ஏறுறாரு. இருந்தாலுமே கூட இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர் பேர் வந்து ராமகுப்தர். இந்த ராமகுப்தருக்கும் 2ஆம் சந்திரகுப்தருக்கும் வந்து வாரிசுரிமை போர் ஏற்பட்டு அந்த போரில் வெற்றி பெற்று குப்த அரசரா அறிவிக்கப்பட்டவர் தான் இந்த 2ஆம் சந்திரகுப்தர். தன்னுடைய தாத்தாவான சந்திரகுப்தர் பேரையே சமுத்திரகுப்தர் வந்து சமுத்திரகுப்தருக்கு அப்பா, இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு தாத்தா. சந்திரகுப்தர்னு அவர் பேரையே வந்து இவர் வச்சுக்கிட்டாரு. இந்த அரியணை ஏறினதுக்கு அப்புறம் பல போர்களில் கலந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய பேரை வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேம் இது. ஏன் சொல்கிறேன்னா, பல கொஷின் பேப்பரில் 2ஆம் சந்திரகுப்தர்னே சொல்ல மாட்டாங்க, டைரக்டாக விக்ரமாதித்யனே சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதனால் சொல்கிறேன், இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான் தன்னுடைய தலைநகரை வந்து பாடலிபுத்திரமாக வச்சு தன்னுடைய தலைநகரை பாடலிபுத்திரமாக வச்சு ஆட்சி செய்கிறாரு. மத்திய இந்தியாவை சேர்ந்த நாக இளவரசியான குபேர நாகா என்பவரை வந்து இவர் திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய பலத்தை வந்து மேலும் அதிகரிச்சுக்கிறாரு. அதன் மூலயமா வந்து பல இடங்களில் படையெடுத்து சென்று வெற்றியும் பெற்று அசைக்க முடியாத நிலையான ஒரு குப்த பேரரசை நிலைநிறுத்தியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தனது புதல்வி பிரபாவதியை வாகடாக மரபு அரசன் 2ஆம் ருத்ரசேனனுக்கு மணமுடிச்சு கொடுக்குறார். இதன் விளைவா நல்லா பாருங்க, இந்த குப்தர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய பலத்தை பெருக்கிறாங்க, மற்ற அரசர்களோட வந்து இணக்கமாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிற ஒரு காரணம் வந்து திருமண உறவு. பெண் கொடுத்து பெண் எடுப்பதன் மூலயமா தன்னுடைய பலத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சிந்து நதியை கடந்து சென்று பாக்டீரியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. நம்ம சொல்கிற அந்த பாக்டீரியா கிடையாது, இது பாக்டீரியா. சரியா? அந்த பாக்டீரியாவையும் வந்து கைப்பற்றின ஒரு அரசர்னா அது நம்ம 2ஆம் சந்திரகுப்தர் தான். அப்போது குப்த பேரரசில் சிந்து நதியை கடந்து சென்று வெற்றி வாகை சூடிய அரசர் யாருன்னு சொல்லி கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர்னு தெரியணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரகுப்தர் வந்து குபாரனாக அந்த இளவரசியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கான மிக முக்கியமான நோக்கமே சாகர்கள்னு ஒரு பகுதி இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு அரச வம்சம். இந்த சாகர்கள் வந்து இந்த குப்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறாங்க. இவங்களை வந்து தோக்கடிக்கவே முடியலை. அப்படி தோக்கடிக்கவே முடியாத சாகர்களை குபேரநாகா அப்படின்னு சொல்லி இளவரசியை திருமணம் செஞ்சு நாக அரசர்களுடைய அந்த ஆதரவை பெற்ற பின்பு இந்த சாகர் மேலே வந்து படையெடுத்து போகிறாரு இந்த 2ஆம் சந்திரகுப்தர். யாரை மாதிரியே அவங்க தாத்தா மாதிரியே 1ஆம் சந்திரகுப்தர் மாதிரியே அதே ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த வழியில் அவர் வெற்றியும் பெற்று சாகர்களை தோற்கடித்து மேற்கு மாலவம் மற்றும் குஜராத்தை கைப்பற்றாரு. 2ஆம் சந்திரகுப்தருடைய மிக முக்கியமான போர் எதுன்னு கேட்டால் அந்த சாகர்களுக்கு எதிராக நிகழ்த்திய போர் தான் மிக முக்கியமான ஒரு போர். சரிங்களா? அதே சமயம் சமுத்திரகுப்தரை வந்து தென்னிந்திய அரசர்கள் மேலே வந்து போர் எடுத்து வந்தார். ஆனால் இந்த 2ஆம் சந்திரகுப்தரை வந்து தென்னிந்திய அரசர்கள் வந்து ஒரு இணக்கமான நட்புறவை தான் வந்து மேற்கொண்டு வந்தார். இதுதான் வந்து இவருடைய போர் சீன்ஸு. இது இல்லாமல் இவருடைய காலத்தில் தான் மிக முக்கியமான சீன பயணியான பாகியான் வந்து இந்தியாவுக்கு வராரு. இவர் வந்து குப்தர் காலத்தில் இருந்த சமூக பொருளாதார அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையுமே வந்து அவருடைய பயண குறிப்பில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இதன் மூலயமா 2ஆம் சந்திரகுப்தரை பற்றியும் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து குப்த பேரரசு எப்படி இருந்ததுன்றதை பற்றியும் நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. அதே சமயம் இந்தியாவில் அவர் தங்கியிருந்த 9 ஆண்டுகளில் குப்த பேரரசில் மட்டும் 6 ஆண்டுகளை கழிச்சிருக்கிறாரு. யார்? அந்த பாகியான். அப்போது அந்த குப்த பேரரசை பற்றி மட்டுமே அவர் 6 வருஷமாக லேர்ன் பண்ணி அவருடைய பயண குறிப்புகளை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரிவிச்சிருக்கிறாரு. இதுதான் வந்து நம்ம குப்த பேரரசை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பயண குறிப்பு. அடுத்தது குப்த பேரரசின் வலிமையும் புகழும் 2ஆம் சந்திரகுப்த விக்ரமாதித்தன் ஆட்சி காலத்தில் தான் அவற்றின் உச்சிக்கே சென்றது. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் அந்த சாகர்களை தோக்கடிச்சது தான். ஏன்னா குப்தர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது இந்த சாகர்கள் தான். இவங்களை தோக்கடிச்சதுனாலேயே வந்து இந்த 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசு வந்து உச்சத்துக்கே போயிடுச்சு. சரிங்களா? அதேமாரி குப்தர் காலம் வந்து
பொற்காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டால் அந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? ஏன்னா அவருடைய ஆட்சி பீரியடில் ஏற்பட்ட அந்த பண்பாட்டு வளர்ச்சி காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்த பேரரசு வந்து பொற்காலம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்பாட்டு வளர்ச்சி வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 அமைச்சர்களை வச்சு ஆட்சியை வந்து நடத்தினவர் யாருன்னு கேட்டால் இந்த 2ஆம் சந்திரகுப்தர் தான். அதில் மிக முக்கியமான ஒரு நபர் நவரத்னங்களில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா காளிதாசர். சரிங்களா? அதேமாரி இந்த வெள்ளி நாணயங்களை முதல்ல வெளியிட்ட அரசர் யாருன்னு கேட்டாலும் அதுவும் சந்திரகுப்தர் தான். சரி, இந்த நவரத்னங்கள் யாருன்னு பார்க்கலாம். காளிதாசர், இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். அடுத்தது ஹரிசேனர், இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். இந்த ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்தாருன்னு நமக்கு தெரியும். அடுத்தது ஆமரசிம்கர் கிடையாது, அமரசிம்கர். இவர் வந்து அகராதியியல் வல்லுனர். ஆரம்பிக்குது, இங்கேயும் அகராதின்னு ஆள் ஆரம்பிக்குது, ஷார்ட்கட் வச்சுங்க. அமரசிம்கர் அகராதியியல் வல்லுனர். தன்வந்திரி, இங்கே நிறைய இடத்துல போர்டெலாம் பார்ப்பீங்க, தன்வந்திரி மருத்துவ நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர். அடுத்தது பாருங்கள் காகபாணர், அவர் வந்து ஒரு ஜோதிடர்னு சொல்கிறோம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் வந்து காக்கா கத்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட காக்கா கத்துது, ரிலேஷன் யாரோ வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ காக்கா வச்சு ஜோசியம் பார்த்துருக்குறோம் நம்ம சின்ன வயசுலேயே. ஸோ அப்போது காகபாணர் ஜோதிடம் அப்படின்னு வச்சுங்க. சங்கு கட்டிடக்கலை நிபுணர்னு சொல்கிறோம். நம்ம வீடு கட்டும்போது அந்த மட்டம் பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த டியூப்பு ஒரு கட்டம் ஒரு கோணு அது கீழே அந்த சங்கு கட்டி விட்ருப்பாங்க ஒரு சில இடத்துல. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படிலாம் வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம அந்த பூஜை பொருள் மாரி சங்கையும் சேர்த்து கட்டியிருப்போம். சில வீட்டில் வந்து பூஜை ரூம் உள்ளேயே சங்கு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ சங்குனா வீடு ஞாபகம் வந்துடணும், வீடுனா கட்டிடக்கலை ஞாபகம் வந்துடணும். அடுத்தது வராக மிகிரர், இவர் ஒரு வானியல் அறிஞர். வராகம் கிரகம் இப்படி வச்சுங்க ஷார்ட்கட்டு. கிரகம் எங்கே இருக்குது, வானத்தில் இருக்குது, வானியல் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்போ வராகம் கிரகம் அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது வராச்சி, இவர் வந்து இலக்கணம் மற்றும் சமஸ்கிருத புலவர். அடுத்தது விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். இந்த பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்லாச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பட்லாச்சாரியார் படத்தை வந்து ஞாபகம் வச்சு, அதெல்லாம் மாய வித்தை சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். ஸோ பட்லாச்சாரியார் மாய வித்தைக்காரர். இந்த 9 பேர் தான் 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையை அலங்கரித்த நவரத்னங்கள். இதை கொடுத்து கண்டிப்பாக கேட்பாங்க மேட்ச்சில், நிச்சயமாக வரும். அதுவும் குரூப் 4லாம் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பல பட்டப்பேர் இருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த மனுஷன் வந்து சாதனைகள் வந்து ஏகப்பட்டது, பல போர்கள் அது இதுன்னு சாதிச்சிருக்காரு. நவரத்னங்கள்னு சொல்லிட்டு அவையை வந்து உருவாக்கி இருந்தார், பண்பாட்டு வளர்ச்சி வந்து ஏற்படுத்தினால இவருடைய பட்டப்பேர்கள் நிறையா இருக்குது. அதில் முக்கியமான பட்டப்பேர்கள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யன், அடுத்தது நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. சரிங்களா? அந்த 7 பேர் இருக்குது. இப்போது இவ்வளோ பேர் எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பேரை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரீட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. இதுலேயும் ரொம்ப ஷார்ட்கட்டாக சொல்லணும்னா விக்ரமாதித்யன், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான். மீதி பாருங்களேன், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், அடுத்தது நரேந்திர சிம்மர். இந்த சிம்மர் சந்திரர் இந்தமாரி வந்தாலே வந்து 2ஆம் சந்திரகுப்தர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதேமாரி விக்ரம தேவராஜர், மேலே என்ன விக்ரமாதித்யன் அப்படின்னு பார்த்தோம். விக்ரமாதித்யனாலும் 2ஆம் சந்திரகுப்தர் தான், விக்ரம தேவராஜர்னாலும் 2ஆம் சந்திரகுப்தர் தான். அதே சமயம் நரேந்திரர் சந்திரர் சிம்மர் அப்படின்னு வந்தாலும் அது 2ஆம் சந்திரகுப்தர் ஞாபகம் வச்சிங்க. அதேமாரி தேவகுப்தர் தேவஸ்ரீ. ஸோ தேவகுப்தர்னு வந்தாலும் தேவஸ்ரீ தேவ அப்படின்னு வந்தால் 2ஆம் சந்திரகுப்தர், விக்ரம் அப்படின்னு வந்துட்டா 2ஆம் சந்திரகுப்தர், சந்திரர் சிம்மர் அப்படின்னு வந்துட்டா 2ஆம் சந்திரகுப்தர். அவ்வளோதான். சரிங்களா? மற்ற அரசருடைய நிக்நேம் உங்களுக்கு தெரிஞ்சாலே இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்லெட் மெத்தடில் வந்து ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, இப்போ 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஒரு சிம்பிளாக ஒரு ரிவிஷன் மீட்டிங் மட்டும் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாமா? 2ஆம் சந்திரகுப்தர் யார்? இவர் சமுத்திரகுப்தருடைய மகன். இவர் சமுத்திரகுப்தருக்கு பிறகு தன்னுடைய சகோதரரான ராமகுப்தருடைய போட்டியிட்டு அரியணை ஏறாரு. இவர் விக்ரமாதித்யன்னு அழைக்கப்படுறாரு. இவர் பாடலிபுத்திரத்தை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. நாக இளவரசியான குபேர நாகா வந்து இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதே சமயம் அவருடைய புதல்வி, அதாவது திருமணத்துக்கு அப்புறமா அவருடைய புதல்வியான பிரபாவதி வந்து வாகராக மரபு அரசன் 2ஆம் ருத்ரசேனனுக்கு வந்து மனம் முடிச்சு கொடுக்குறாரு.
இவர் வந்து மேற்கொண்ட போர்களில் மிக முக்கியமான போர் வந்து சாக அரசர்களுக்கு எதிராக மேற்கொண்ட போர் தான். அதன் மூலயமா மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றாரு. அதன் பிறகு வந்து சிந்து நதியை கடந்து பாக்டீரியான்ற பகுதியை வந்து கைப்பற்றாரு. தென்னிந்திய அரசர்களோட நட்புறவை மேற்கொள்றாரு. தென்னிந்திய அரசர்களோட போர் மேற்கொண்டதுன்னா சமுத்திரகுப்தர், நட்புறவை மேற்கொண்டவர்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சரிங்களா? இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யாருன்னு கேட்டால் பாகியான். நவரத்னங்களை தனது அவைகளில் வந்து நவரத்ன அவையை அமைச்சது யாருன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து குப்த பேரரசு பொற்காலமாக உருவாச்சு அப்படின்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் தான். காளிதாசரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை முதலாக வெளியிட்டது யாருன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர். 7 பட்டப்பேர் இருக்குது கிட்டத்தட்ட. அதுக்கு மேலேயும் இருக்குது. முக்கியமான பேர்கள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு 7 இருக்குது. இந்த விக்ரம்னு வரணும், சந்திரர்னு வர்றது, தேவன் ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே வந்து யாருதுன்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள். சரிங்களா? இப்போ ஸ்ரீகுப்தர் பார்த்தாச்சு, முதலாம் சந்திரகுப்தரை பார்த்தாச்சு, சமுத்திரகுப்தரை பார்த்தாச்சு, இரண்டாம் சந்திரகுப்தரும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசர்கள்னு கிடையாது, முக்கியமான அரசர்கள்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவர்களையும் வந்து பார்த்தரலாம். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து அரியணை ஏறினதுக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய மகனான குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறாரு. இந்த குமாரகுப்தருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இந்த குமாரகுப்தர் தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தையே வந்து தோற்றுவிக்கிறாரு. அதை தவிர இந்த குமாரகுப்தரை பற்றி பெருசாக வேறு எந்த விதமான தகவல்களும் எங்கேயுமே நமக்கு கிடையாது. இந்த சக்கராதித்யர்னு அழைக்கப்பட்ட குப்த அரசர் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்குது, மைண்டில் வச்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்கந்தகுப்தர். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குமாரகுப்தருடைய மகன் தான் இந்த ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தரை தொடர்ந்து ஸ்கந்தகுப்தர் தான் வந்து அடுத்தது அரியணை ஏறாரு. இவர் வந்து ஈனர்களை தோற்கடிக்கிறார். யார்? ஸ்கந்தகுப்தர் ஈனர்களை தோற்கடிக்கிறாரு. இருந்தாலுமே கூட 12 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் குப்த பேரரசுக்கு எதிராக வந்து ஈனர்கள் படையெடுத்து வராங்க. அந்த சமயத்தில் ஈனர்களை வந்து யாராலையுமே தடுக்க முடியலை. அதனால் இந்த குப்த பேரரசையே ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஆக்கி இந்த குப்தர்களையே கப்பங்கட்ட வச்சவங்க தான் யாருன்னு கேட்டால் இந்த ஈனர்கள். ஏற்கனவே அங்கே சொன்னோம் இல்லையா, சமுத்திரகுப்தர் பீரியடில் ராஜஸ்தானை சேர்ந்த பழங்குடிகள் வந்து சமுத்திரகுப்தர்கள் கப்பம் கட்டி வராங்க. இதனால் வந்து அந்த பழங்குடிகளோட வலிமை குறைஞ்சிடுது. அடிக்கடி ஈனருடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அந்த வழியாக தான் இந்த ஈனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குப்த பேரரசுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி ஆரம்பத்தில் என்ட்ரி கொடுத்து அவர்களை வந்து ஸ்கந்தகுப்தர் தடுத்து நிறுத்தி தோற்கடித்து அனுப்பிடுறாரு. இருந்தாலும் 12 வருஷத்துக்கு அப்புறம் தங்களுடைய வலிமைகளை கூட்டி கொண்டு மீண்டும் வந்து இந்த குப்த பேரரசு மேலே வந்து போர் தொடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஈனர்களை தடுத்து நிறுத்த முடியல. அதனால் வந்து இந்த குப்த பேரரசு வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. எதை நோக்கி போக ஆரம்பிச்சிருது? வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ குப்த பேரரசோட வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டது யாருன்னு கேட்டால் இந்த ஈனர்களை கூட நாம் சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த ஈனர்கள் வந்து குப்தர்களை தோக்கடித்து கப்பங்கட்ட வைக்கிறாங்க. அப்போது குப்த பேரரசாக இருந்தது யாருன்னு கேட்டால் இப்படி கூட சொல்லலாம், குப்த பேரரசில் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டால் பாலாதித்ய குப்தர். இவர் வந்து நரசிம்ம குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் நரசிம்ம குப்தர்ன்ற பேரில் தான் அரியணையை ஏறுறாரு. இவர் பௌத்த மதத்தால் வந்து ஈர்க்கப்பட்டவர். இவர் வந்து ஈன வம்சத்தை சேர்ந்த மிகிரகுலர் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து இவர் கப்பம் கட்டிக்கிட்டு வரார். இவர் அதே சமயம் இந்த பாலாதித்ய குப்தர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றி இருந்தாலுமே கூட ஹீனர்கள் வந்து பௌத்த மதத்தை வந்து விரும்பலை. அதற்கு எதிரான நிறைய செயல்களை வந்து செய்கிறாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச இந்த பாலாதித்ய குப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீனர்களுக்கு எதிராக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதில் அந்த மிகிரகுலரை வந்து ஜெயிலையே பிடிச்சி போட்டுறாரு. இருந்தாலும் மிக சிறந்த அரசியல் ராஜதந்திரியாக இருந்த இந்த மிகிரகுலர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பாலாதித்ய குப்தரை வந்து நாட்டை விட்டே வெளியேற்றிட்டாரு. இந்த குப்த பேரரசை முழுசாக கைப்பற்றிக்கிறாரு. இவர் வெளியேறினதுக்கு அப்புறமா பெயர் அளவுக்கு இருக்கக்கூடிய குப்த வம்சாவழியை சேர்ந்தவங்களை வந்து அரசர்களாக நியமித்து இவருக்கு கப்பங்கட்ட வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அதில் அப்படி கடைசி குப்த அரசராக அறியப்படவர், அதிகாரப்பூர்வமாக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குப்த அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். கடைசி குப்த பேரரசர் யாருன்னு கேட்டால் பாலாதித்ய குப்தர் என்கின்ற நரசிம்மகுப்தர். கடைசி குப்த அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தர். சரிங்களா? அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குப்தர்கள்னால் யார்? சரிங்களா?
குப்த பேரரசை தோற்றுவித்தது யார், அடித்தளமிட்டது யார், விரிவுபடுத்தியது யார், குப்த பேரரசுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இறந்தது யாருன்னு சொல்லி பார்த்தோம். இந்த குப்த பேரரசை 2 பகுதியாக பிரிச்சிடலாம் நாம். இதுக்கு அப்புறமா குப்தர்களுடைய ஆட்சி நிர்வாகம் அதை தனியாக பார்க்கலாம். பகுதி 1 இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அப்புறமா நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய கல்வெட்டு தொல்லியல் சான்றுகள். இதை மட்டும் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை பார்த்துடலாம். ஸோ அப்போ குமாரகுப்தர்ன்றவர் யாருன்னு பார்த்தா, 2ஆம் சந்திரகுப்தருடைய மகன் தான் இந்த குமாரகுப்தர். இவர் சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பட்டப்பேரு இருக்குது. இந்த குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது குமாரகுப்தர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தது யார், யாருடைய படையெடுப்பின் மூலமா நாலந்தா பல்கலைக்கழகம் சிதைவுக்கு உள்ளாகி அழிக்கப்பட்டது? உங்களுக்கு ஆன்சர் தெரியுது, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து குமாரகுப்தருடைய மகன். குமாரகுப்தரை தொடர்ந்து அரியணை ஏறினது ஸ்கந்தகுப்தர் தான். ஈனர்களை தடுத்து தோற்கடித்தது ஸ்கந்தகுப்தர் தான். இருந்தாலும் 12 வருஷத்துக்கு அப்புறமா ஈனர்களை வந்து குப்தர்களை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அதன் பிறகு இந்த ஈனர்களுக்கு வந்து கப்பம் கட்டக்கூடிய கப்பம் கட்டி வராங்க. அப்படி இந்த குப்த பேரரசுடைய கடைசி பேரரசராக இருக்கிறது யாருன்னு கேட்டால் பாலாதித்ய குப்தர். இவர் வந்து நரசிம்ம குப்தன்ற பேரில் வந்து அரியணை ஏறுறாரு. இவர் வந்து பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். இவர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டியவர். அப்போ பாலாதித்ய குப்தர் நம்மளுக்கு இந்த 4 பாயிண்ட் தெரியணும். என்ன பாயிண்ட்டு? குப்த பேரரசில் கடைசி பேரரசர் பாலாதித்ய குப்தர். இவருடைய இன்னொரு பேர் வந்து நரசிம்ம குப்தர். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர், மிகிலகுலருக்கு கப்பம் கட்டியவர். சரிங்களா? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணு குப்தர். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய சான்றுகள். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. செகண்ட் பார்ட் வேணுன்றவங்க பார்ட் 2 வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய வரையில் பார்ட் 2 அப்ளை பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போ குப்தர் கால வரலாற்று சான்றுகளை பார்க்கலாம். குப்த பேரரசுன்னு ஒன்று வட இந்தியாவை ஆட்சி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு உறுதி செய்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய இலக்கியங்கள், பொறிப்புகள், நாணயங்கள், புராணங்கள், இந்த அடிப்படையில் தான் வந்து குப்த பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வட இந்தியாவை வந்து ஆட்சி செய்ததாக வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, இந்த சான்றுகளை 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று இலக்கிய சான்று, இன்னொன்று தொல்லியல் சான்று. இலக்கியங்கள், எந்தெந்த இலக்கியங்கள்லாம் வந்து குப்த பேரரசு வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துது அப்படின்னா, விஷ்ணு புராணம், பாகவத புராணம், மத்ஸ்ய புராணம், வாயு புராணம். அடுத்தது ஸ்மிருதிகள். எந்தெந்த ஸ்மிருதிகள்லாம் வந்து குப்த பேரரசு இருந்ததுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துதுன்னா, பிரகஸ்பதி, காத்தியாயனார் இவங்க எழுதின ஸ்மிருதிகள். அடுத்தது நாரதரின் நீதி சாஸ்திரம், விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ராட்சசம். இந்த விசாகதத்தர் எழுதிய நூல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு டிஎன்பிசி எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. அதே சமயம் வந்து குப்த பேரரசுக்கு வந்து சாட்சியமாக இருக்கக்கூடிய, அதாவது குப்த எழுச்சிக்கு வந்து அடையாளமாக இருந்த நூல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாணரின் அர்த்த சரிதம், காளிதாசரின் நாடகங்கள், பாகியான் பயண குறிப்பு. இந்த பாகியான் யாருன்னு கேட்டால் சீனாவிலிருந்து வந்த ஒரு பயணி. இவர் என்ன பண்ணுறாருன்னா, 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வருகை தருகிறாரு. அப்போ இந்தியாவில் நிலவிய சமூக பொருளாதார இந்த நிலைகள் எல்லாம் வந்து அவருடைய பயண குறிப்புகளில் வந்து பதிவு செய்கிறார். ஸோ இதுவும் வந்து குப்த பேரரசுன்னு ஒன்று இந்தியாவில் இருந்தது, இது வட இந்தியாவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரங்கள். அப்போது இந்த கேள்வி எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்து குப்த பேரரசு வந்து இருப்பதை உறுதி செய்த பயணியார், அவர் எங்கேருந்து வந்தார், இப்படி கேள்வி வரும். சரிங்களா? அடுத்தது ஹர்ஷரின் ரத்னாவளி நாகநந்தா. அடுத்தது பிரியதர்ஷிகா. ஹர்ஷர் வந்து மொத்தம் 3 நூல் எழுதுறாரு. ஒன்று ரத்னாவளி, செகண்ட் நாகநந்தா, 3வது பிரியதர்ஷிகா. இதுவும் வந்து குப்த பேரரசு இருக்கிறத உறுதி செய்யுது. அடுத்தது யுவாங் ஷுவாங்கின் சியூஹி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள். அதே மாதிரியே வந்து தொல்லியல் சான்றுகள் இருக்குது. தொல்லியல் சான்று என்னென்னா நாணயங்கள், கல்வெட்டுகள், இதெல்லாம் வந்து தொல்லியல் சான்றில் வந்து வந்துடும். சரிங்களா? சரி, அப்படி ஃபஸ்ட்டு குப்த அரசர்கள் வந்து வட இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்கன்றத எதெல்லாம் உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்தா, குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட செப்பு, வெள்ளி, தங்க காசுகள் இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துது. அடுத்தது சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிட்டு அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டால், சமுத்திரம்னா என்னது? கடல். அது எப்படி இருக்கும்? ரொம்ப அகலமாக இருக்கும். அப்போது சமுத்திரகுப்தர் அலகாபாத்து அகலம், அதை வந்து அலகாபாத்னு வச்சுங்க. அவ்வளோதான், சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அடுத்தது மெக்ராலி தூண் கல்வெட்டு.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குப்தர்களை பற்றி தான் சொல்லுது. இது வந்து முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டதா வந்து ஒரு கருத்து நிலவிட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. அடுத்தது ஸ்கந்தகுப்தருடைய பிதாரி தூண் கல்வெட்டு. அடுத்தது பஞ்சாப்ல உள்ள மதுபன் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம். பஞ்சாப்ல மதுபன் ஒரு செப்பு பட்டயம் இருக்கு. அடுத்தது சோனாபட் செப்பு பட்டயம். இந்த எந்தெந்த செப்பு பட்டயங்கள் வந்து குப்த பேரரசு இருந்ததுன்றதை உறுதிப்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மதுபன் செப்பு பட்டயம், இன்னொன்று சோனாபட் செப்பு பட்டயம். அடுத்தது பாருங்க, நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அதுவுமே வந்து குப்தர்களை பற்றி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திருக்கிறாங்க. அடுத்தது கத்வா பாறை கல்வெட்டு. சரி, இப்போது இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, குப்தர்கள் காலத்தை எந்த அடிப்படையில் குப்தர்கள்ன்ற ஒரு அரசு வந்து வட இந்தியாவில் தான் ஆட்சி செஞ்சாங்க, இந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, இந்தந்த அரசர்கள்லாம் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, இவங்க தான் தோற்று வச்சாங்க, இவங்க தான் கடைசி அரசர் அப்படின்றத எந்த அடிப்படையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த இலக்கியம், பொறிப்புகள், நாணயங்கள், புராணங்கள், இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா?